ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷார் ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோ நியூ கமர்ஸ் பையை வச்சு ஓல்டு ஜின்னா ஃபாலோ பண்ணியிருப்பான். யங் ஜின்னும் ஓல்டு ஜின்னும் ஒரே ஆளுங்கிற அளவுக்கு யோசிக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜின் வீட்டில் ஜின் அம்மாவும் அவரோட ஃப்ரெண்டும் பட்டாணி எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் அப்பா கிட்ட ஜின் அம்மாவுக்கு தெரியாம ஏதோ சொல்ல வராரு. ஜின் அம்மா அந்த நேரம் வெளியே போக ஃப்ரெண்டும் அப்பா கிட்ட ஒரு லேடி நேமை சொல்லி அவங்க ஷாப்பை விற்க போறாங்கன்னு கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பாவும் ஏன் திடீர்னு இதை சொல்ற, அமைதியாயிருன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டும் நான் நீ கவலைப்படுவேன்னு தான் சொன்னேன், நான் உனக்காக சொன்னா என்னையவே திருப்பி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அப்பாவும் அவ ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டைம் கரெக்டா ஜின் அம்மா வராங்க. அதை பார்த்தது ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. ஃப்ரெண்டும் சமாளிக்கிறாரு எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜின் அம்மா கேட்டுட்டாங்க போல. உடனே ஜின் அப்பா நம்ம தான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஏன் எக்ஸ்கியூஸ் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பேசுறாரு. ஜின் அம்மாவும் அப்படியே டெரரா வந்து ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் ஐஸ் சேர்க்கிற மாதிரி அவரும் வந்து ஹெல்ப் பண்றாரு. கட்டனா ஹீரோ ஜின் வீட்டு பக்கம் தான் வரான். ஜின்னுக்கு கால் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜின் வீட்டுல இருந்து நல்லா சத்தம் கேட்குது. உடனே ஹீரோவும் பதறி அடிச்சுட்டு உள்ள போறான். அங்க வீட்டுல ஜின் அம்மா ரெண்டு பேரையும் போட்டு துவைச்சு எடுக்கிறாங்க. ஜின் அம்மா ஒரு வெங்காயத்தை எடுத்து வீச வராங்க. ஹீரோவை பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஹீரோவும் இவங்க சத்தம் கேட்டுதான் வந்தேன், நான் போறேன் அப்படின்னு சொல்ல அப்பாவும் ஃப்ரெண்டும் ஒரே நேரம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையவே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜின் அம்மாவும் ஒன்றும் சொல்ல முடியாம கிளீன் பண்ண அப்பாவையும் ஃப்ரெண்டையும் கூப்பிட்றாங்க. ஆனா ஹீரோ கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. கட் பண்ண ஜின் அம்மா ஹீரோக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. அது ஹோம் மேடு டீன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டும் அதை நாங்களும் குடிக்கிறோம்னு சொல்லிட்டு எடுக்க வராரு. ஜின் அம்மா முறைச்சதான் அமைதியா இருக்காரு. ஹீரோ தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்குறான். ஜின் அம்மா ஹீரோக்கும் அப்பா ஃப்ரெண்டுக்கும் எப்படி ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா ஃப்ரெண்டு வாடகைக்கு விட்டுருக்க இடத்துல தானே ஹீரோ இருக்கான் அது சொல்றான். ஜின் அம்மாவும் ரூம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஜின் அம்மாவும் அந்த பேய் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த வராங்க. அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஏன் அங்க தங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்டும் ஜின் அம்மாவை சமாளிக்க ஹீரோக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து பாதி வாடகை தந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ண ஆஃபீஸில் ஓல்டு டிடெக்டிவ் பியான் ஊசிக்கும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ கமர் வராதனால அவருக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமோன்னு ஓல்டு டிடெக்டிவ் சொல்றாரு. பியான் ஊசிக்கும் அவர் பிஸியா இருப்பாரு, கால் பண்ண எடுக்கல, திருப்பி மெசேஜும் பண்ணல சொல்றாரு. ஓல்டு டிடெக்டிவ் ஓல்டு சோல்ஜர் போல ஏதாச்சும் ஆகிர போகுது, நம்ம அவரை வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பியான் ஊசிக்கும் நீ இன்னும் டிடெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோ, நியூ கமர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, அப்படியெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. கட்டணா எங் ஜின்னு வீட்டுக்கு வரா. அப்போ ஹீரோ காரை பார்த்துட்டு உள்ள போற வேகமா. அங்க ஹீரோ ஜின் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஜின் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கா. ஜின் ஃப்ரெண்ட்ட கேக்குறா என்ன நடக்குதுன்னு. என் ஃப்ரெண்டும் என்கேஜ்மெண்ட் டின்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ரூமுக்கு வந்து ஜின் ஃப்ரெண்டு ஜின்னுக்கு மேக்கப் போட்டு விடுறா. கட் பண்ண ஜின் அம்மா ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்போ ஜின் அம்மா நேத்து ஒரு சூப்பரான சூப் ரெடி பண்ணு, ஆனா அதை வந்து யாரோ எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜின்னும் இருமுறா. உடனே ஹீரோவும் இருமுறா. அப்புறம் ஜின்னும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் அம்மாவும் நான் ஒரு டிஷ்ஷை எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஜின் ஃப்ரெண்டும் உன் ஆன்டி பர்த்டே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம், அவங்க இங்கே வருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். ஜின் அப்பாவும் ஆன்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல வராரு. ஜின் ஃப்ரெண்டு தான் ஃபுட்டெல்லாம் பற்றி பேசி சமாளிக்கிறான், மறுபடியும் சொல்ல வராரு. அப்போ ஜின் ஃப்ரெண்டு பேசி கூட்டிகிட்டு போகிறா. ஜின்னும் எலும்பி அம்மாவை பார்க்க போகிறா. ஜின் அம்மா அழுதுகிட்டே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னும் சாரிம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அம்மாவும் இது தங்கச்சியோட ஃபேவரட் டிஷ், இதை செய்ய மறக்கவே மாட்டேன், அவ கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஜின்னும் அம்மாவை ஹக் பண்றா. சாப்பிட்ற இடத்துல ஜின் ஃப்ரெண்டு வரா. ஹீரோ ஜின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்போ அப்பா ஃப்ரெண்டு உண்மையை சொல்ல வராரு. ஃப்ரெண்டும் அப்பா அவங்களுக்கு ஓவர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. கட்டணா ஹீரோவை விட ஜின் வந்து கேட்டுக்கிட்ட வரா. ஜின் அம்மா நிறைய ஃபுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையவே பார்த்துட்டு இருக்கான். ஜின்னும் எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் இந்த பக்கமா கிராஸ் ஆனேன், ஏதாச்சியா ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஜின்னும் ஏதாச்சும் அந்த பக்கம் கிராஸ் ஆனியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்புறம் இன்னைக்கு என் ஆண்டி பர்த்டே, அவங்க இங்க இல்லை, ஆனா எப்பவும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், அவங்க இறந்ததா சொல்லிக்க கூட ஒரு டேட் கிடையாது, உன் அம்மா பத்தி பேசும்போது என் ஆண்டி தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க, அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு ப்ராப்பர் குட் பை கூட சொல்ல முடியல, அம்மா ஆண்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோவும் ஒன்று சொல்றான். ஜின் அப்பா போலீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, அதை வந்து ஹீரோட்ட காமிச்சு என்னன்னு கேட்டிருப்பாரு. அந்த லெட்டர் விட்னஸ் பத்தின்னு சொல்லியிருப்பேன், அது கிடையாது. ஜின் ஸ்டார்டிங் எபிசோட்ல ஒரு ஜாப் ஸ்கேம்
மட்டும் ஏமாந்துருப்பாள்ல, அந்த லெட்டர் தான் அது. ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அப்பாவும் ஏன் தப்பு தான், எல்லாம் என்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டா ஜின்னு, அம்மா ஃபோர்ஸ் பண்ணனால தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஜின்னும் ஹீரோட்ட நீ சொன்னதுக்கு ஒன்றும் இல்லை, என் மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. கட் பண்ண ஜின் அப்பா ஜின் ஷூவை தொடச்சிட்டு இருக்காரு. ஜின்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பாவும் போர் அடிச்சியாதான் அப்படின்னு சொல்றாரு. ஜின்னும் டெய்லி என் ஷூவை நீங்க தான் துடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாவும் சரி இப்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜின்னும் ஃபீல் பண்ணிட்டே ரூமுக்கு வரா. ஜின் அப்பாவும் உள்ள வந்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு நினைச்சேன், வச்சுக்கோ, அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பா போனதும் ஜின்னு கதறி கதறி அழுறா. கட் பண்ணால் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஓல்டு ஜின்ட்ட வந்து மெடிக்கலில் வந்து சர்ச் பண்ணக்க வாரண்ட் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாசாக போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரையும் வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இந்தியன்ஸ் எல்லாரும் மெடிக்கலில் சர்ச் பண்ணுற கதையை தான் பேசுகிறாங்க. நியூ கமர் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் இப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பியோனோசிக் வந்து பேசுகிறாரு. ஓல்டு டிடெக்டிவும் அது அவரோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓல்டு லேடியும் உனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தால் ஓல்டு ஜின்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பியோனோசிக்கும் அவள் ஆஃபீஸ் கேர்ளாகி ஃபைல் பார்க்குறான், நம்ம இந்த மோப்பையே பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அப்புறம் ஓல்டு டிடெக்டிவ் கிட்ட மெதுவாக வந்து ஓல்டு சோல்ஜர் கேஸ் கூட கனெக்ட் ஆகலைல்ல இது அப்படின்னு சொல்லி கேட்க ஓல்டு லேடியும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ண ஆக்டரு செக்யூரிட்டி ரூமில் காஃபி வாங்கி கொடுத்து ஒரு ஃபுட்டேஜ் பார்க்க கேட்குறான். அங்கே உள்ளவங்க அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டரும் சீஃப் ஆஃபீஸ் முன்னாடி யாரோ வேஸ்ட் கொட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஜின் ரகசியம் பற்றி ஒரு லெட்ரு வருமே, அது யார் வைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் கேட்டிருப்பான். ஆனால் புதுசாக யாருமே வரல, ஆஃபீஸில் உள்ள யாரோ தான் வைக்கிறாங்க. கட் பண்ண நியூ கமர் ரூமில் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் டேபிளில் இருக்க ஒரு சீக்ரெட் ட்ராயரை வந்து கண்டுபிடிக்கிறான். பரவாயில்ல, ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்டையும் நிறைய திறமைகள் இருக்குது. அதில் இருந்து தான் 1998 உள்ள லிம்ஸ் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நியூ கமர் எடுத்திருப்பாரு. ஆனால் இப்போ அதில் வந்து வெறும் கவர் தான் இருக்குது. அப்புறம் டேபிள் கீழே போய் தேடுறான். அப்போ தலை இடிச்சு தலை கிர்ன்னு இருக்கு. ஓல்டு ஜின்னு தான் இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதை கூட அவனால தூக்க முடியல. ஓல்டு ஜின்னும் இவன் கியூட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறா. கட் பண்ண ஹீரோ நியூ கமர் வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் கேட்டு ஃபோனில் பேசிட்டு வரான். அப்போ ஜூனியர் கேர்ள் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஜூஸ் குடிக்க போறாங்க. ஜூனியர் கேர்ளும் எல்லாரும் நீங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன்னு தான் நினைப்பாங்க, ஆனால் நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்றா. இதை வந்து ஓல்டு டிடெக்டிவ் கிளீன் பண்ணிட்டே கேட்குறாரு. ஜூனியர் கேர்ள் அப்பாவோட இண்டல் தான் ஹீரோ, அவர் லா கம்பெனியோட சிஇஓ. ஜூனியர் கேர்ளும் இங்கே நிறைய கேஸ் இருக்கு, ஆனால் ஏன் இந்த கேஸில் மட்டும் இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் கிளம்ப பார்க்குறான். ஆனால் ஜூனியர் கேர்ளும் விடாமல் என் கேஸை திருட நீ இங்கே வரலையே, நீ இங்கே வந்ததே நான் விசாரிக்க கேஸுக்காக தான் எனக்கு தெரியும், பார்த்துட்டே இரு, உங்ககிட்ட இருந்து எப்படி என் கேஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறா. ஹீரோ தான் அவ குடிச்ச ஜூஸ் பாட்டிலையும் எடுக்கிறான். ஓல்டு டிடெக்டிவும் வாங்க வருவாரு. ஆனா ஹீரோ நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஓல்டு டிடெக்டிவும் ஹீரோ நேமை சொல்லி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசு ஹீரோ தான் இவன் தான் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. கட் பண்ண ஓல்டு ஜின்னும் பாக்ஸை கொண்டு போகும்போது டாக்டர் வந்து உங்க பிளட் ரிப்போர்ட் வாங்கிட்டு போக சொல்றாங்க. ஓல்டு ஜின்னும் யோசிக்கிறான், ஆனாலும் போறா. அந்த டாக்டர் மொழியே சரியில்லை. கட் பண்ண போலீஸ் ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி நியூ கமர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானான்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் ரெய்டு நடக்குது, ஆனால் அவர் இங்கே இல்லை, கார் இங்கே தான் நிற்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் சிசிடிவியில் செக் பண்ண சொல்கிறான். வேறு காரில் ஏதாச்சும் போயிருக்கானானும் பார்க்க சொல்கிறான். போலீஸ் ஃப்ரெண்டும் போகிறான். கட் பண்ணால் ஹீரோ சீஃப் கிட்ட போய் அரெஸ்ட் வாரண்ட் கேட்குறான். சீஃபும் எதுக்குன்னு கேட்க ஹீரோவும் நியூ கமர் சர்ச் ஸ்டார்ட் பண்ணதுமே காணலை, அட்லீஸ்ட் அவர் வீட்டை சர்ச் பண்ணுறதுக்காவது வாரண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை வந்து ஆக்டர் டோர் பக்கம் நின்று கேட்குறான். சீஃபும் ஏதாச்சும் எவிடன்ஸ் கொண்டு வா, வாரண்ட் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் வெளியே வரான். அப்ப ஆக்டர் ஜின்னுக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஏன் என்கிட்ட கேட்குறா, கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். ஆக்டரும் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்க்கறான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. லொகேஷனை பார்த்தா ஹாஸ்பிட்டல்னு காமிக்குது. அங்கதான் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆக்டருக்கு மறுபடியும் ஜின் சீக்ரெட்னு ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு கார்ல வைக்கிறான். அப்போ ஓல்டு ஜின் இல்லாததை பார்த்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் கால் பண்ணி பார்க்கறான். சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் உள்ள போறான். நியூ கமர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஓல்டு ஜின்னும் கூட்டிட்டு போறான். ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் உள்ள வரான். அப்ப ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் நியூ கமர் போறான். ஆனாலும் ஹீரோ வந்து அவனை பார்க்கல. செக்யூரிட்டி ரூம்ல போய் யங் ஜின்னு பிக் காமிச்சு செக் பண்ண சொல்றான். அவரும் பிக் எடுத்து வைக்கிறாரு. அப்போ போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வேனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. போலீஸ் ஃப்ரெண்டும் ஆமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், ஜின் வீட்டுக்கிட்ட தான் கிராஸ் ஆகியிருக்கு அந்த
காரு ரெஜிஸ்டர் பண்ணலை அந்த காரை, ஜின் சேஃபாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னை ஃபாலோ பண்ண காரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜின்னு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாள் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜின்னை தேடி ஓடுறான். கட் பண்ண ஜின்னு ஸ்டார்டிங் சீன்ல டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருப்பாளா, அப்போ யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி அவளை கோடாரியெல்லாம் வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. கண்ணை முழிச்சா ஓல்டு ஜின்னு முன்னாடி நியூ கம்மர் இருக்கான். அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான் நியூ கம்மர். அதை பார்த்து ஜின்னு ஷாக் ஆகுறா. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும். மிஸ்டர் ஷேர் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் பக்கம் உங்களை நம்ம விடைபெறுறது மிஸ்டர் ஷா.